ஏ காய்ஸ், டுடே நான் சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் நான் ஆயில் ஹீட் பண்ணி அதில் சோம்பு பட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது கூட நான் கட் பண்ணி வச்ச ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா கோல்டு ஃப்ரை ஆகணும். இப்போது நான் இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். Much later. இப்போது வதக்கி வச்ச ஆனியன் கூட டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா டொமேட்டோவை மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம். டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கூட நான் எப்போவுமே மஞ்சள் சேர்த்து தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ இப்போ வீட்டிலையே ரெடி பண்ண மிளகாய் பொடியுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேவையான அளவு இது கூட உப்பையும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த சிக்கன் கிரேவியை நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றீங்கன்னா கிரேவியை கொஞ்சம் லிக்விடாகவே வச்சு நம்ம இட்லி தோசை கூட சாப்பிடலாம். ஸோ சுட சுட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.